ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சுவையான கோபி 65 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 300 கிராம் அளவுள்ள காலிஃப்ளவர் எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. அதை பாயில் வாட்டரில் ஒரு 5 மினிட்ஸ் உள்ளே போட்டு வேக வைங்க. ஏன்னா அதில் குட்டி குட்டியாக பூச்செலாம் இருக்கும், அதெல்லாம் வெளியில் எடுக்கிறதுக்காக தான். நல்ல வெந்நீரில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணுங்கள். சைடில் என்ன பண்ணணும் அப்படின்னா, மைதா மாவு ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அரிசி மாவு ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்து சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் பெப்பர் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் சால்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன். நம்ம ஆல்ரெடி சால்ட் ஆட் பண்ணியிருப்போம், பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம அந்த சைடில் வேக வச்சுருக்கிற காலிஃப்ளவரை எடுத்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம்ல, இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஃப்ளேவராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாவு வந்து தனித்தனியாக உதிரியாக தான் இருக்கும், காலிஃப்ளவரோடு ஆட் ஆகாது. அதற்காக கொஞ்சம் தண்ணியை நல்லா இப்படி தெளித்து விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மாவு வந்து காலிஃப்ளவரோட நல்லா ஒட்டி வரும். இப்போ நம்ம இதை பொரித்து எடுத்துடலாம். அதுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக ஆட் பண்ணுங்கள். மொத்தமாக போட்டிங்கன்னா அப்படி கும்பலாக அப்படி கிடக்கும். தனித்தனியாக போட்டு நல்லா பொரிச்சிடுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியமில் வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிடக்கூடாது. நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுன்னு வரும். நல்லா பொரித்து எடுத்ததுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் எண்ணெயை வடித்ததும் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சுவையான நல்ல மொறுன்னு காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை சைடிஷ்ஷாகவும் நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.